வணக்கம். நீ சொல்வதே சரி. என்னங்க இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இதுவும் ஒரு கதை தான். நீங்கள் இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. சரி, போகலாமா? நீ சொல்வதே சரி. அண்ணாமலைக்கு அன்னைக்கு திடீர்னு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு 2 ஒரே நாளில் கிடச்சிருக்குங்க. அந்த சந்தோஷத்தை தான் குடும்பத்தில் பகிர்றதுக்காக வேகமாக வராரு அண்ணாமலை. வந்துட்டு மனைவி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு விஷயத்த சொல்லிவிட்டு, இங்கே பாரு, நான் இன்றைக்கி அளவில்லா மகிழ்ச்சியோடு இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் எது கேட்டாலும் நான் வாங்கி தருவேன். எங்கே கூட்டிகிட்டு போக சொன்னாலும் கூட்டிகிட்டு போவேன். இன்றைக்கி அப்பா செலவு பண்ணுறதுக்கு கணக்கு பார்க்க போகிறதில்லன்னு பிள்ளைங்கிட்ட சொல்கிறாரு. மனைவியை பார்த்து, உனக்கு என்ன ஆசையோ அதை சொல்லுடி, நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னே மனைவி அகிலா அவரையே பார்த்துட்டு சொல்கிறா, ஏங்க எனக்கு எதுவும் வேணாம், கோவிலுக்கு போவோம். இந்த ஆண்டவன் இந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கட்டும். வாங்க, இந்த உயர்வுக்கு காரணம் அவர் தானே, அவரை போய் கும்பிட்டுட்டு வந்தோன்னா நமக்கு நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னே அவர் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்து, ஆமாம், சிறப்பு பூஜை செஞ்சுட்டு வந்துடலாம், நீ சொல்வதே சரி அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்கிறாரு. அடுத்தது அங்கேருந்து வேகமாக மகன் ஓடியாராங்க. மகன் வந்துட்டு அப்பா பார்த்து சொல்கிறான், அப்பா நான் சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் எப்பொழுதும் நம்ம செய்கிறது தானேப்பா. நம்ம வித்தியாசமாக இந்த வாட்டி ஒரு நட்சத்திர விடுதியில் போய் தங்கி ஒரு 3 நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு வருவோமேப்பா அப்படின்னு கேட்குறான். உடனே மகனை பார்க்குறாரு. மகன் கண்களில் அவ்வளோ ஆசை. உடனே அவர், கண்டிப்பாடா, நீ சொல்வதே சரி, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்தது அவனோட தங்கச்சி ஒருத்தி அந்த வீட்டில் இருக்கா. ஒடியாந்து, அண்ணா நான் சொல்கிறது கேளுங்க, இதெல்லாம் தப்பு. நம்ம நேராக அநாத ஆசிரமத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சோறு போட்டு அவங்களுக்கு உடையெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த மகிழ்ச்சியே நம்ம மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதை கேட்ட அவர், ஆமாம்மா, நீ சொல்வது தான் சரி அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அடுத்தது சின்ன பையன் ஒடியாந்து சொல்கிறான், அப்பா இதெல்லாம் சரி, ஆனால் நான் சொல்கிறது கேளுங்க, நாம் ஏன் வெளியில் ஒரு 3 நாளைக்கு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு கோயில், சினிமா, ஹோட்டல்னு போயிட்டு ஜாலியாக நம்ம வாழ்க்கையை 3 நாளைக்கு அனுபவிப்போம்பா அப்படின்னு சொல்கிறான். ஆமாண்டா, நீ சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்தது சின்ன பொண்ணை பார்க்குறாரு. அவள் அங்கேயே அமைதியாக உட்காந்துருக்காங்க. உடனே சின்ன பொண்ணு பார்த்து அவர், என்னடா செல்லம், ஏண்டா அப்பா கிட்டே எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்பாவோட மகிழ்ச்சி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா? இந்த உயர்வு பார்த்து நீ பிரமிச்சு போய் உட்காந்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு 12 வயசு தாங்க ஆகுது, அவளுக்கு எப்படி தெரியும் இதை பற்றி? உடனே அவள் சொல்கிறா, அப்பா அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, ஊருக்கு அழைச்சிட்டு போகிறீங்களா என்ன? ஆமாம்ப்பா, இந்த உயர்வுக்கு காரணம் உங்களோட அப்பா அம்மா தானே. உங்கள் அப்பா அம்மா உங்களை படித்து ஆளாக்கினத்துட்டு தானேப்பா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க. அதனால் நம்ம போய் நம்ம தாத்தா பாட்டியை போய் பார்த்துட்டு வந்துடுவோமாப்பா ஒரு தடவை, வயசாகி போச்சுப்பா அப்படின்னு சொல்லி, நீ எங்களுக்கெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்ன அந்த துணிமணிகளை, நல்ல உணவு பண்டங்களை எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம்ப்பா, சரியாப்பா அப்படின்னு கேட்குறான். அப்படியே அவர் யாரோ சாட்டையால் அடித்தது போல் இருக்குங்க அவருக்கு. உடனே அவர் மெல்லமாக அப்படியே பார்த்துட்டு பிரமிச்சு நிற்கிறாரு. நீ சொல்வது தாண்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் கிளம்புங்க, ஊருக்கு போவோம், பாப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு யாருக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணுங்கிறது, போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஆமாங்க, நன்றி, வணக்கம்.